ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் இப்ப தாடிசா ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் சிறை. இது ஒரு பரபரப்பான த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான விக்ரம் பிரபு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ரெகுலர் ஒர்க் என்னன்னா, ஜெயில இருக்க கைதிகளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும். பட் இந்த ஒர்க்ல அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அந்த சம்பவத்தினால அவர் மேல விசாரணை போயிட்டு இருக்கும். இப்படி இருக்க சூழ்நிலையில அப்துல் ரவுஃப் அப்படிங்கிற ஒரு கொலை குற்றவாளிய வேலூர் ஜெயில இருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒர்க்கு விக்ரம் பிரபுக்கு வருது. அவரும் வழக்கம் போல அந்த கைதியை கூப்பிட்டுட்டு கிளம்பி போறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா, விக்ரம் பிரபு அந்த கைதிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாரா இல்லையா, அப்துல் ரவுஃப் யாரு, எதனால கொலை குற்றவாளியா ஜெயில இருக்கான், இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் சிறை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் குவாலிட்டியா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமா 2 பேர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒன்னு அறிமுக இயக்குனரான சுரேஷ் ராஜகுமாரி, இன்னொருத்தர் ரைட்டரான தமிழ். இவங்க 2 பேரோட பர்ஃபெக்டான கான்ட்ரிபியூஷனால இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. இந்த படம் பரபரப்பான த்ரில்லர் மூவிஸ் ஆர் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். இந்த படம் இப்ப தாடிசா ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.